கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு TN75 மோட்டோலா. ஸோ கைஸ் என்னைக்கும் திரும்பவும் என்ன KTMல தான் ஒரு செம்ம டிமாண்டான ஒரு பைக்கை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தான் இன்னைக்கு இந்த வண்டியை டெலிவரி எடுக்க போகிறோம். அப்படி சொல்கிறது எனக்கு ஆசையாக தான் இருக்குது. நம்ம இன்னும் டெலிவரி எடுக்கல, ஏன்னா டெலிவரி எடுக்க கனவாக தான் இருக்குது, அதை எடுக்க முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா நிறைய பேருக்கு டெலிவரி எடுக்கிறதுக்கு உதவ போகிறோம். என்ன அப்படின்னா 250 தான் ஆக்சுவலி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா, KTM Duke 250 2025 மாடல் வண்டியை நம்ம இன்னும் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம ஷோரூமில் 2 வெஹிக்கிள் இருக்குது. 5 எடிஷன் இங்கே இருக்குது, அதே மாதிரி 24 எடிஷன் இங்கே நிற்குது. ஸோ வித்தவுட் டிஆர்எல், இதில் டிஆர்லும் அதுக்கப்புறம் TFT டிஸ்பிளேயும் வராது, அது LCD டிஸ்பிளே வரும். பட் ஃபுல்லி லோடட் Duke 250, சுருக்கமாக சொல்லணும்னா D250 இங்கே நிற்குது. ஸோ இதை பற்றி அங்கே ஆக்சுவலி பார்க்க போகிறோம். சீலி வைத்து பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா தெரியும், செம செக்ஸியாக செம ஸ்போர்ட்டியாக அழகாக இந்த வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஓவராக போட்டு பில்டப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் டியூக் 250 என்கிற D250. ஸோ இது செல்லமாக D250ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ப்ரீவியஸாக இருந்த லுக்கை விட இந்த லுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த கலர் செம்ம டிமாண்டாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த கலர் கேட்டு வராங்க. ஸோ இதில் நமக்கு 3 கலர் இருக்குது. இந்த பிளாக் ஒன்று, இந்த ஆரஞ்சு ஒன்று. இதுதான் ஐடென்டிட்டி. நம்ம KTMனாலே இந்த ஆரஞ்சு தான். இப்போ நிறைய பசங்க இந்த ஆரஞ்சு விரும்பல. நிறைய பேர் இந்த பிளாக்கு தான் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் KTM ஃபேன்ஸ் எல்லாருமே ஆரஞ்சு போய் எடுங்க. நம்மளோட அடையாளமே ஆரஞ்சு தான். ஸோ அதனால் ஆரஞ்சு நிறைய பேர் பை பண்ணுங்கன்னு சொல்ல வர்றது. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ, இது இப்போ 390. இதே மாதிரி தான் அந்த ப்ளூவில் தான் ஒரு இன்னொரு கலர் இருக்குது. டோட்டலி 3 கலர்ஸ் அவைலபிள் எல்லா ஷோரூம்லேயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ புதுசாக விட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கில் 390 இருக்குது, 250 இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்க்குறப்போ ரொம்ப ஊற்றி பார்த்தா தான் இந்த 250 கண்டுபிடிப்பீங்க. மற்றபடி இதை பார்க்குறதுக்கு 390 மாதிரி தான் இருக்குது. இதே டிஆர்எல், இதே ஹெட்லைட்டு, இதே 64க்கு, அதுக்கப்புறம் டிஸ்க்கு, எல்லாமே டயர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஃப்ரண்ட் டிசைனு ரொம்ப அழகாக பார்த்து நீட் அண்ட் ஃபினிஷாக இந்த லுக்ஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமை தோடில் இருந்து தலை வலி வரும் தெரியுமா, அதே மாதிரி ஆமைக்கு தலை மாதிரி இந்த லுக் கொடுத்துருக்காங்க. சும்மா பண்ணு தான் சொன்னேன், பார்க்குறது நல்லா இருக்குது. பைக்கில் நீங்கள் ஹாலஜன் பல்பை பார்க்கவே முடியாது. ஃபுல்லாகவே LED செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டும் சரி, டிஆர்எலும் சரி, அது இண்டிகேட்டரும் சரி, மொத்தமாகவே LED செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா நைட் டைம் பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் டே டைம் பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டில் வர வண்டியும் சரி, பேக்கில் வர வண்டியும் சரி பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி டெயில் லைட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் டெயில் லைட்டு. ஆனால் எனக்கு பழைய டெயில் லைட் தான் 200ல் இருக்குது தெரியுமா, அந்த டெய்லைட் தான் பிடிச்சிருக்கு. ஆனால் பட் இந்த டெய்லைட்டும் நல்லா தான் இருக்குது. இங்கேயும் இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஹாலஜன் பல்ப் இல்லைன்னு சொன்னேன். இது பார்த்தீங்களா, இங்கேயும் LED தான் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஹாலஜன் கிடையாது. ஸோ எல்லா நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க, ஹெட்லைட்டு டெய்லைட் எல்லாமே LEDயில் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹாலஜன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இங்கே LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது நல்லா சொன்னேன். இதில் ஹாலஜனே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்படியே ஹெட்லைட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா UST ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் டிஸ்க் பிரேக் தான் வரும், அதுவும் வித் டியூல் ABS-ஓட. ஓகேவா, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் 110 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கும் பேக் டிஸ்கில் உள்ள கேலிப்பர்ஸ் டைப்ஸை மாற்றிருக்காங்க கைஸ். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரேடியலி மவுண்டட் கேலிப்பர்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டிங் கேலிப்பர்னு சொல்லிட்டு ஒரு கேலிப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னென்னா பிரேக்ஸ் கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு லீஃபுங்க. ஸோ செம்ம செக்ஸியாக இருக்குது. ஸோ இது ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா 24ல் லாஸ்ட் வந்து தெரியுமா, அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மேலே டியூக்னு எழுதிருக்கு, கீழே 250 எழுதிருக்கு. அதே இது இப்போ 25 மாடலில் பார்த்தீங்கன்னா மேலே 250 எழுதிருக்கு, கீழே டியூக்னு எழுதிருக்கு. இவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃபர் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த வண்டியை லுக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப செக்ஸியாக ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மஸ்குலராக ரொம்ப டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷேரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டலு, அதுக்கப்புறம் இது ஃபைபர் தான். இது ஒரு பிளாஸ்டிக் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்கு. ஃப்யூச்சரில் போகிறப்போ இது வெயில் பட்டு இது ஒரு ஒயிட் கலரில் ஆகும். நீங்கள் எக்ஸாம்பிள்
சொல்லணும், இந்த ஆக்டிவா ஸ்கூட்டியில் ஃப்ரண்ட் செக்ஷன் அந்த ஒரு மாதிரி இருக்க தெரியுமா, அந்த மாதிரி ஆக நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சப்போஸ் யாராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் வந்தீங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக் தான், இது சேசிஸுங்க. இது பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் போட்டிருப்பேன். இது சேசிஸுங்க. 250யும் 390யோட கம்பேரிஷன் வீடியோ நம்மகிட்ட இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள், யாருக்கு நிறைய டவுட் இருக்கும் 390 போவா 250 போவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூவல் சேசிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்பிட்டாக வரும், 2 பேக்கில் ஒரு சேசிஸும் ஃப்ரண்டில் ஒரு சேசிஸ் வரும். ஏதாச்சும் டேமேஜஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சைடு சேஞ்ச் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃப்ரண்டில் டேமேஜ் ஆச்சுன்னா ஃப்ரண்டில் சேஞ்ச் பண்ணலாம், பேக்கில் டேமேஜ் ஆச்சுன்னா பேக்கில் சேஞ்ச். ஸோ ஃபைனலாக இதயத்தை பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ LC4 இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சிசி பார்த்தீங்கன்னா 249.7 சிசிங்க. இது பவர் பார்த்தீங்கன்னா 31 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டார்க் பார்த்தீங்கன்னா 25 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது கைஸ். ஸோ இந்த வண்டி சிட்டி சைடில் இந்த வண்டி வச்சு விளையாடலாம், அதே மாதிரி லாங் கொண்டு போனாலும் போகலாம். ஸோ இந்த வண்டி அவ்வளோ அழகாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இந்த சிட்டி சைடும் சரி ஹைவேக்கும் சரி சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் எடுத்திங்கன்னா இப்போ சிட்டி சைடு ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப அதிகமாக பவர் இருக்கும். அதே இது 200 எடுத்தாங்க கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த 31 PS பவர் நம்ம சிட்டி சைடும் சரி ஹைவேக்கும் சரி ஆல்ரவுண்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படியே நீங்கள் இன்ஜினைகளை பார்த்தீங்கன்னா ஒரு 100 பில்லி எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பழைய அந்த 200 இருக்கு தெரியுமா, அந்த 200 கம்பேர் பண்ணுறப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சக்ஸி அழகாக இருக்குன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது, அந்த இன்ஜினோடு அப்படியே சேர்ந்து கொடுத்துருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே அந்த எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா பனானா சிங்காம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சிங்காம் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கார்னரிங் பண்ணுறப்பவும் சரி வண்டி எடுத்துகிட்டு போகிறப்பவும் சரி, ரொம்ப வாப்ளிங் எல்லாம் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 830 mm மென்ஷன் பண்ணுறாங்க. ஷார்ட் ரைடருக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும். 200 கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் சூட்டாக இருக்கும் கரெக்டாக. ஆனால் இந்த வண்டிக்கு ஷார்ட் ரைடருக்கும் சூட்டபுளாக இருக்கும் கைஸ். பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சீட்டிங் எல்லாமே மாற்றிட்டாங்க, மொத்தமாகவே டோட்டலாகவே லுக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த Gen 1 250 கம்பேர் பண்ணுறப்போ Gen 2 இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல பிசனுங்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் லாங் போகிறப்போ கொஞ்சம் குண்டி வெளி இருக்கும், அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். நிறைய பேர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நோட் பண்ணுவாங்க கைஸ். இந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 176 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊருக்கு ஸ்ட்ரீட்லேயும் சரி சிட்டி சைட்லையும் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதோட சீட் ஹைட்டை பார்த்தீங்கன்னா 830 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக ஷார்ட் ரைடர்ஸ்க்கெல்லாம் இந்த வண்டி கண்டாக சூட்டபுளாக இருக்கும். அது 200 பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ஸோ ஹைட்டான ரைடர்ஸுக்கு மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரைடருக்கும் இந்த வண்டி கரெக்டாக இருக்குங்க. 390 சரி 250 சரி. சேஃப்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட மிரர் பார்த்தீங்கன்னா டாமினர் 400 உள்ள மிரருங்க. மிரர் ரொம்ப விசிபிளாக இருக்கும் ஓகேவா. இந்த மிரர் பேக்கில் ஒரு வண்டி எல்லாம் கிளியராக தெரியும். நார்மல் அந்த 200 அந்த 200 கம்பேர் பண்ணுறப்போ இந்த மிரர் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சுவிட்சஸை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த கீப்பர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வந்துருக்கு, டிஃபால்ட்டாக ஹசார்ட் வந்துருக்கு. இண்டிகேட்டர்ஸ், ஹார்னு, அதுக்கப்புறம் என்னென்னா ஹில் சுவிட்சு, ஸ்டார்ட் சுவிட்சு ஓகேவா. ஹில் சுவிட்சு கீழே இப்படி தாத்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். கீயை பார்த்தீங்கன்னா இது நார்மலாக ஒரு கீ தான் கைஸ். பழைய கீயில் இதில் ஒரு KTM அந்த எம்ப்ளம் ஒரு டிசைனாக கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு ஒரு எமோஷனாக கனெக்ட் ஆன ஒரு கீ டிசைன். இப்போ ஆன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெடி டு ரேஸ் அந்த லேஅவுட் பார்க்குறதுக்கு ரொம்ப செக்ஸியாக ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்டும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் இந்த தீமில் 2 தீம் வைக்கலாம். அந்த தீமை நான் கரெக்டாக காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பேக் போகிறது, இது கீழே போகிறது, மேலே போகிறது, இது மெனு சரியா. இந்த சுவிட்ச்லேயே லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை பற்றி யாரும் பேசுகிறது இல்லை, ஆனால் அந்த லைட்டு நைட்டு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த 4 சுவிட்ச்லேயும் வரும், அதே மாதிரி இந்த சுவிட்ச்லேயும் வரும் ஓகேவா. மற்றபடி எந்த சுவிட்ச்லேயும் வராது. இந்த சுவிட்ச்லாம் கொடுத்துருப்பி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பட் வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரு அடிச்சிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா லேப் மோட்ஸ் ஓகேவா. நான் சொல்கிறேன், அது ட்ராக் மோட் போட்டால் தான் அது காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் மோட்ஸில் ஸ்ட்ரீட் இருக்குது, இது ட்ராக் இருக்குது, 2 மோட் இருக்குது கைஸ். ஸோ ஸ்ட்ரீட் மோட் போட்டுட்டு இதோட லேஅவுட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ட்ராக் மோட் போட்டிங்கன்னா அந்த லேஅவுட்டும் மாறும் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் லேஅவுட்ஸ் எல்லாம் மாறும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதனால் ட்ராக் மோடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இதனால் லேப் எல்லாம் வந்துடும் ஓகேவா. ஸோ நம்ம கீழே கொடுத்திங்கன்னா லேப் 1 லேப் 2ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது.
ஸோ இங்கே பார்த்தீங்களா தெரியும் பார்த்தீங்களா செகண்ட்ஸ் ஓடிட்டே இருக்குது. ஸோ இது ட்ராக்கில் ஓட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதில் அந்த ஸ்ட்ரீட் மோடில் இந்த லேப்பு காமிக்காது. அதே இது நீங்கள் ட்ராக் மோடில் இந்த லேப் காமிக்கும். ஸோ இது என்ன ரேசிங் பர்பஸுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஸோ இதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் மோடு, அதுக்கப்புறம் ஏபிஎஸ். இதில் ஏபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ரோடுனா ஏபிஎஸ் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். அது சூப்பர் மோட்டோன்னா ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கிற அர்த்தம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பைக் இன்ஃபோ, கூலன் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ போகும், பேட்டரியோட கெப்பாசிட்டி, ஓடோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது, அடுத்த சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணணும், அது மாதிரி எந்த டேட்டுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதை பற்றி நிறைய தெரியும். இது கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபேவரட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, கீழே இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷனும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வண்டி ஆன் பண்ணோன்னா அதை பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவிக் செலக்டர்னால் இந்த 2 பட்டன்லேயும் ஏதாச்சும் நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இது கனெக்டிவிட்டி, இதை ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுல 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹெட்செட் பேர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹெட்செட் டைப்புன்னா ஹெல்மெட்டில் இல்லை நம்ம மாட்டி வந்துடுவோம் இன்டர்காம், அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கேடிஎம்மோட ஆஃபிஷியல் ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க. ஸோ அது மூலம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த குவிக் ஷிஃப்டர் இருக்குங்க, இந்த குவிக் ஷிஃப்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி நம்ம ட்ராக் ரேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்விஃப்ட் லைட்டு கைஸ் இது 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை நம்ம எனேபிள் பண்ணி தருவாங்க. நிறைய கேட்கலாம், ரைட் மோட்ஸில் உங்களுக்கு பவர் டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ரைட் மோட்ஸ் மாற்றுறப்போ, ட்ராக் மோட் மாற்றுறப்போ எல்லாமே பவர் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்சனலாக நான் இது ஓட்டுறப்போ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பெருசாக ஃபீல் ஆகல. ஸோ அப்படி யாருக்காச்சும் ஃபீல் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது தான் எல்லாமே கரெக்டுன்னு இல்லை, அதனால நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இதில் இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது இன்னொரு விஷயம் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயரிங் செட் எல்லாமே அதுக்குன்னே ஒரு ரேக் மாதிரி க்ரியேட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒயரிங் அலங்குலமாக இல்லாமல் நீட் அண்ட் ஃபினிஷாக பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ அது வண்டி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுது அந்த ஒயர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 250லேயும் 390லேயும் சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒழிச்சு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா லாங் போகிறவங்களுக்கு இந்த சி டைப் சார்ஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஃபைனலாக இந்த வண்டியோட எக்ஸ்ட்ராஸ் சவுண்டு கேட்போமா? ஃபஸ்ட்டு நியூட்ரல் போட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம இதை ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க. ஸோ எக்ஸாஸ் சவுண்டு நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்போ புதிய மாடலில் எக்ஸாஸ் சவுண்டெல்லாம் ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ இந்த எக்ஸாஸ் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. பழைய மாடலில் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம், பட் எனக்கு பர்சனலாக இந்த சவுண்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் பை த்ராட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது 200ல் வராது, 390லேயும் வரும். அது இது நீங்கள் 250லேயும் இந்த ரைட் பை த்ராட்டில் எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக இந்த வண்டியோட ரேட்டை பற்றி கைஸ் பார்க்க போகிறோம். இது கன்னியாகுமரியில் இதோட ஆண்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,80,000 வருதுங்க. ஸோ யாருக்காச்சும் வாங்கினேன்னா இப்போலே வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த வண்டி ஒரு 20,000 டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதனால யாருக்காச்சும் வண்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுனாலே இப்போலே வண்டி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரியல, ஓகேவா? ஏன்னா 1 வீக்கு முன்னாடி இது 2,78,000 இருந்து இப்போ 2,80,000. ஏன்னா பழைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,98 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இப்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த சான்ஸை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேவா? இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஹைட்டு உள்ளவங்களுக்கும் இந்த வண்டி சூட் ஆகும். அது இல்லை கொஞ்சம் நான் ஷார்ட்டாக இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் இந்த வண்டி சூட் ஆகும். ஒரு 5.4 5.5 அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் கரெக்டாக சூட் ஆகும். ஏன்னா போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், 5.4 இருக்கேன் ப்ரோ, எனக்கு இந்த வண்டி சூட் ஆகுமான்னு கேட்டிருந்தாரு 250. அவங்களுக்கும் இந்த வண்டி கரெக்டாக சூட் ஆகுங்க. ஏன்னா இது ஷார்ட் ரைடருக்கும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா சீட் ஹைட்டு இந்த வண்டி கம்மிங்க, ஓகேவா?
ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே இந்த வண்டி சூட் ஆகும். இன்னொன்று காலேஜுக்கு போகிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சக்ஸியாக இருக்குங்க. ஸோ கேர்ள்ஸை எல்லாம் பிக்கப் பண்ணணுமா இந்த வண்டி எடுத்துகிட்டு போடா, வேறு மாதிரி நீ பிக்கப் பண்ணிடலாம். ஸோ நம்ம தான் கிளம்ப மாதிரி ஆகியாச்சு. இல்லைன்னா நானும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் காலேஜெலாம் போய் விலசி இருப்பேன். பட்டு நாங்கள் கிளம்ப ஆகிட்டோம், அதனால் இப்போ காலேஜெலாம் போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி யாருக்காச்சும் ப்ரீமியமான ஒரு பைக்கை நம்ம ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 250 பெஸ்ட்டான ஒரு பைக்கு. ஏன்னா 390 போனீங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட் அதிகம். 1 லேக் பக்கத்தில், 1 லேக்கில் ஒரு 80,000 பக்கத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் தான் 390 நாங்கள் உங்களுக்கு தருவோம். ஸோ அதனால் ஒரு 250 எடுத்துகிட்டு காலேஜில் போய் செம்மையாக கற்று காமிங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்ச மாதிரி ஓகே ஃபீல் ஆகுது. ஏதாச்சும் விட்டுருந்தாங்கலாம் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகே, டாடா பாபாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸோ கைஸ் வெயிட் பண்ணுங்கள். ஆர்சி லவர்ஸுக்கு ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC 200 சரி 390 சரி TFT டிஸ்பிளே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரே கலரில் ஒரு கலரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்காச்சும் RC எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாங்குவீங்க கைஸ். டாடா பை பாய், நெக்ஸ்ட் வந்து பாய்.